இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். எப்படி 2 வாட்ஸ்அப்பில் வார்மர் யூஸ் பண்ணுறது பற்றி கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Roger on Unit 121. 34 1 34 command. Is that 318 East 3rd Street? Is that related to your call or is it one different patrol unit? வார்மர் ஆப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு போங்க. நான் என்னோடய வாட்ஸ்அப்பும் க்ளோன் ஃபோனும் எனேபிள் பண்ணிக்கிறேன். க்ளோன் ஃபோன்னா என்னென்னு அடுத்து சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. மல்டிமீடியா ஃபைல்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வார்மர் ஆப்பை அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டும் கொடுங்க. உங்கள் டவுன்லோடு சிம்பிள் இருக்குல்ல, அதான் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டேட்டஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோன் ஃபோன் என்னன்னு சொல்கிறேன். என்னோடய ஃபோனில் வந்து 2 வாட்ஸ்அப்பு எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து பிஸ்னஸ் சேட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறது இருந்தால் அதில் எனேபிள் பண்ணிக்கலாம். அது லாஸ்ட்டாக எப்படி எனேபிள் பண்ணுறேன்னு சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். என்னோடய க்ளோன் ஃபோனில் அலோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் கொடுக்கணும். சைடில் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷனில் பாப்அப் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் ஷோ பாப்அப் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மெசேஜ் அனுப்புகிறேன் இன்னொரு ஃபோன்லேருந்து. பாருங்கள், மெசேஜ் வந்துருச்சு. நான் மேலே வரல, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணனால மேலே வரல. உள்ளே போய் பார்க்குறேன். இப்போ என்னோடது உள்ளே போய் பார்க்குறேன். சில பேர் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெசேஜ் வந்துருச்சு, அவங்களும் எனேபிள் பண்ணிக்கலாம். அதை எப்படி எனேபிள் பண்ணுறேன்னு அடுத்து சொல்கிறேன். இப்போ மெசேஜ் டெலீட் பண்ணுறேன். டெலீட் ஆயிடுச்சு. இன்னொரு ஃபோன்லேருந்து தான் டெலீட் பண்ணுறேன். உள்ளே போய் கூட காமிக்கிறேன், டெலீட் ஆகிருக்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன் போகிறேன். ஹலோ RSPன்னு வந்திருக்கோம். டெலீட்டட் மெசேஜ் ரீகவர்டு வார்மர் ஆப்புன்னு இருக்கும். இப்போ அதில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். வாட்ஸ்அப்பில் டெலீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் ரீகவரி பண்ணணும். இப்போ பிஸ்னஸ் சேட்டு பேரலல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். சைடில் மேனேஜர்னு இருக்கும். மேனேஜர் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் சேட் எனேபிள் பண்ணால் பண்ணிக்கலாம். நீங்கள் மெசேஜர்லேயும் எனேபிள் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம். பேரலல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணால் அவங்களும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகும். மேனேஜ் யூஸ் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரீஸ்டார்ட் எப்படி பண்ணணுன்னா, மேலே ரீஸ்டார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ப்ரோகேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ திருப்பி உள்ளே போங்க. மேலே கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட்னு இருக்கும், கிளிக் பண்ணி அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்தோன்னா இந்த மணிக்கு எல்லாமே எனேபிள் ஆகும். ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.